இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் போர்மீஸ் பொட்டிக், சென்னை. தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அண்ணன் சொன்னாங்க, ப்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து ஓடிடுறேன் அப்படி இப்படின்னுட்டுன்னு, வேகமாக நடக்கிறேன்னுட்டுன்னு. ஆனால் நீங்கள் தான் ஒரு தனியாக ஒரு நிறுவனமே வச்சுக்கின்னு நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேளுங்க, இவங்களை எப்படியாவது விடாதீங்க, ஏதாவது எடக்கு முடக்கா கேட்டு அதை எப்படியாவது ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கத்திலே தான் இந்த ப்ரெஸ் எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க விட்டே எங்கள் ஆளுங்களை கேட்க விடுறதே உங்கள் வேலையாக இருந்ததுன்னா, இதுக்கெல்லாம் நாங்கள் ஓடலை, பயப்பில்லை. நாங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் முதலமைச்சருடைய பாணியில் நாங்கள் எதுவாக இருந்தாலும் சாதித்து காட்டுறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதனால் ப்ரெஸ்ஸை பார்த்தெல்லாம் ஒன்று எதையாவது ஒன்று அவங்க கேட்பாங்க, ப்ரெஸ்ஸு இன்னும் இப்போ நீங்கள் நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போயினே இருங்களேன்னுவாங்க. அப்படி மைக்கை நீட்டும் போது மற்ற 2 கேள்வி எங்கள் அண்ணங்களாம் சொல்லி அனுப்பிச்ச கேள்வியை அவங்க அப்படி கேட்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா ப்ரெஸ் எல்லாமே நண்பர்கள், நல்லவர்கள், எல்லாருமே அவங்கள நம்ம தப்புலாம் வந்து சொல்லலை. இன்னும் இருந்தாலும் ஒரு 70-75 வருஷம் 50 வருஷமாக உங்களோடையே அவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களோட இனிமேல் இப்படி தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லைன்னு. எதுக்கு தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாது, போனால் வேலையை முடிக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணுன்றது எங்கள் முதலமைச்சருடைய அறிவுறுத்தல். அதுபடி நாங்கள் இருந்துன்னு இருக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த எஸ்சிலாம் சொன்னார். அதெல்லாம் எங்கள் அண்ணன் 5 வருஷமாக இருந்தீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து 100 நாள் தான் ஆகுது. சி போடுன்றீங்க, எஸ்சியை போட்டால் போதும், சிஏ ப்ரமோஷன் போட்டால் போதும், உடனே ஒரு புக்கில் உடனே ஒன்று வச்சிடுறீங்க வேலை, உடனே அதை பண்ணமா. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போல்லாம் டெண்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எந்த கான்ட்ராக்டுக்காரன்னு கூட எங்களுக்கு தெரியாதுண்ணே. உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கு எந்த கான்ட்ராக்டுக்கார் யார் ஏது ஒன்றும் தெரியாது. யாரோ எடுத்துக்கிறாங்க, யாரோ பண்ணிங்க. லோவில் போட்டால் செர்த்தான், கம்மியாக பண்ணி எடுத்துக்க, எதையாவது பண்ணி எங்களை ஆளை விடு. நாங்கள் எங்கள் முதலமைச்சர்கிட்ட எந்த ஒரு கெட்ட பேரையும் வாங்கிக்கக்கூடாது, மக்களுக்கு செய்யணும். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம்ன்றது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அமைச்சர் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டேன், அது ஒன்றும் இல்லை, சும்மா வேகமாக நடந்து அதை சமாளிக்கிறான்னு தான் சொன்னேன். பரவாயில்ல, கெட்டிக்காரத்தனமாக இருக்காரு. அதுதான் ஸ்போக்ஸ்மேன் வச்சுருக்கீங்களா ராஜ்மோகன், அது ஏதாச்சும் பேசிக்க சமாளிச்சுக்கலாம். என்னுடைய இந்த வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என்னன்னா வாங்க, நீங்கள் வாங்க, இங்கே பாருங்க முடிங்க வேண்டாம் விடுங்க. அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலகில் தான் உற்பத்தி செய்யும் பாலை தனது சந்ததிகளுக்கு மட்டுமின்றி மனிதர்கள் உள்ளிட்ட பிற ஜீவராசிகளுக்கும் வழங்கி உயிரை காக்கும் பசுவை தெய்வமாக போற்றி வளர்த்து வருவது நமது பாரம்பரியத்தின் சிறப்பு. இன்றைய அறிவியல் உலகில் 1 லிட்டர் பாலை உற்பத்தி செய்வதற்காக பசுவின் உடலில் சுமார் 500 லிட்டர் இரத்தம் சுத்திகரிக்கப்படுவதாக கூறப்படும் போது பசுவின் உழைப்பை எண்ணி வியக்க தோன்றுகிறது. தமிழ்நாட்டில் 8800 பால் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள 3,16,000 பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து தினசரி 34 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு ஆவின் நிறுவனத்தின் மூலம் நாளொன்றுக்கு 31 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது 4.3% கொழுப்புச்சத்து மற்றும் 8.2% இதர சத்துகள் அடங்கிய 1 லிட்டர் பாலுக்கு கொள்முதல் விலையாக 35 ரூபாயும், மாநில ஊக்கத்தொகையாக 1 லிட்டர் பாலுக்கு 3 ரூபாயும் ஆக மொத்தம் 1 லிட்டருக்கு கொள்முதல் விலை 38 ரூபாய் 5/11/2022 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அதிகாலை 3 மணிக்கே எழுந்து மாடுகளை சுத்தம் செய்து பால் உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களின் உழைப்பையும் தீவனம் மற்றும் வேலையாட்களின் கூலி உள்ளிட்ட அதிகரித்து வரும் செலவுகளையும் கடந்த கால அரசு போதிய அளவில் கருத்தில் கொள்ளவில்லை.
உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்துள்ளது. கடந்த காலத்தில் கொள்முதல் விலை உரிய அளவில் உயர்த்தப்படாத நிலையில் நம் அரசு சந்தித்து வரும் அதிகப்படியான நிதி நெருக்கடியிலும் பால் உற்பத்தியாளர்களின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு அவர்களின் உன்னதமான உழைப்பிற்கு உரிய மதிப்பை வழங்கும் வகையில் கொள்முதல் விலையை உயர்த்துவது நமது அரசின் கடமையாகும். தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் 3,16,000 மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக ₹1 உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை ₹3 ₹5 உயர்த்தவும், ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை ₹38 ₹41 உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக ஒரு மாதத்திற்கு ₹30 கோடியும் ஒரு ஆண்டிற்கு ₹360 கோடியும் செலவாகும்.